நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம என்னென்னா எக்ஸல் சூப்பர் வந்து இன்ஜின் எப்படி பிரிக்கிறதுங்கிறத போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரித்த இன்ஜினை எப்படி செட் பண்ண போகிறோங்கிறதும். நம்ம இன்ஜினை பிரித்து கிராங்கையும் போரையும் லேத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் கேஸை 2 கேஸுமே நல்லா டீசலை ஊற்றி கழுவிட்டு சர்வீஸில் அடித்து பளிச்சுன்னு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் பேரிங் வந்து மாட்டணும். நம்ம தட்டையில் கவனமாக தட்டணும். டம்மு டம்முன்னு மடாதிரியும் வேகமாக தட்டாமல் கரெக்டாக பேரிங் வந்து இன்ஜினோட கேஸ் மட்டும் தட்டிடணும். உள் சைடு கிளச்சு சைடு வந்து லாக்கு மட்டத்துக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். பேரிங் எரிக்காச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா கிராங் வந்து லேத்தில் கொடுத்து கடைஞ்சி கொண்டு வந்தாச்சு. நம்ம இதுமாரி இன்ஜின் பேரிங் வைக்கல டப்புக்குன்னு ஈஸியாக உள்ளே போகக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அந்த கிரிப்னஸ் இருக்கணுங்கிறக்காண்டி என்னென்னா நம்ம வெட்டும் எடுத்து லைட்டாக சுற்றிலும் அந்த பேரிங் உட்கார இடம் சுற்றிலுமே வந்து அப்படியே வெட்டி விட்ட மாதிரி லைட்டாக வெட்டி விடுறோம். வெட்டி விட்டு திரும்ப லைட்டாக தொடச்சி விட்டு திரும்ப நம்ம அது பேரிங் உட்கார இடத்துல வந்து பேரிங் பேஸ்ட் வந்து தடவணும் அப்படின்னா அந்த பேரிங் வந்து சேக்கு இல்லாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ பேஸ்ட்டை தடவி உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது டிவிஎஸோட ஸ்டெம்மில் வர போஸ்ட் டீப்பு கட்டான பீஸு இது இருக்க ஈஸியாக இருக்குங்கிறனால அந்த டீப்பை போட்டு இறுக்கிக்கலாம். போட்டு இறுக்கிட்டு சுற்றி பார்த்தா ஃப்ரீயாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு அடுத்து வந்து மேக்னெட் சைடு வரக்கூடிய கேஸ் எடுத்து அதில் வரக்கூடிய அந்த சைடு வரக்கூடிய இன்ஜின் பேரிங்கை வந்து மாற்றோம். ஓகே பேரிங்கை உட்கார வச்சுட்டு திரும்ப அதான் சுற்றியும் தட்டில் ரொம்ப கவனமாக தட்டுங்க. சில இடங்களில் அந்த வீடியோவில் வந்து நான் பேசியிருப்பேன், சில இடங்களில் பேசியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் செட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம இன்ஜினுக்குள்ளே மாட்டக்கூடிய பேரிங்காக இருந்தாலும் சரி, பைக்கிங்காக இருந்தாலும் சரி, இன்ஜினுக்குள்ளே மாட்டக்கூடிய ஒவ்வொரு ஜாமானுமே வந்து ஒரிஜினல் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலே போடுங்க. கிடைக்காதுங்கிற பட்சத்தில் கிடைக்கலைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் சாதா பைக்கிங்கை போடணும். இது கிடைக்குங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாம் ஒரிஜினல் பேரிங்கும் ஒரிஜினல் பேஸ்ட்டு தான். அதே தாண்டி பேக்கிங் பேஸ்ட் வந்து அரால் டெட்டு நான் போடுற பேஸ்ட்டு. இது வந்து 2 டீப்பில் வரும். 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா தடவணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த பசசுக்கு வந்து நல்லா இருக்கும். ரொம்ப சொதன்னு தடவாமல் லைட்டாக விரலில் தொட்டு 2 விரலில் டச் பண்ணணும். கரெக்டான லெவலில் தடவணும். ரொம்ப சொதன்னு இருந்தாலும் சைடில் வளைஞ்சு நிற்கும். மற்ற பேஸ்ட்டை விட அந்த பேஸ்ட் வந்து காய லேட் ஆகும். ஆனால் பேக்கிங் வந்து மட்டும் உட்காந்து காஞ்சிருச்சுன்னா கல் மாதிரி இருக்கும். நம்ம சுத்தியில் அடித்து கழட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பேஸ்ட்டை தடவி உட்கார வச்சாச்சு. அடுத்து மேக்னெட்டிக் கேஸையும் தூக்கி மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் கம்பெனிலேருந்து வர்றது வந்து இன்ஜினில் வந்து கேஸுக்கு வந்து ஸ்க்ரூ தான் வரும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்க்ரூவுக்கு தகுந்த மாதிரி போல்ட் வந்து வாங்கியிருப்பேன். 8 சைஸு கொண்ட போட்ட போல்ட் வாங்கியிருப்பேன். இது ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம ஸ்க்ரூங்கெல்லாம் நம்ம அடித்து டைட் பண்ணுறதுக்கும் ஒரு லெவலாக தான் டைட் பண்ண முடியும். கழட்டையிலையும் சில்ப்பாச்சுன்னா நம்ம கழட்டையில கஷ்டமாக இருக்கும். இப்போ 8D பாக்ஸுங்கையில் நம்ம டி பாக்ஸை போட்டு ஃபுல் டைட் பண்ணிடலாம். அவ்வளோ சீக்கிரம் சில்ப் ஆகாது. இந்த போல்டு எதுக்கு வரும்னா ஸ்பண்டருக்கு வர இன்ஜின் போல்டுக்கு வர்றது. அந்த போல்டில் வந்து நம்ம பழைய போல்டை கொண்டு போய் கடைகளில் கொடுத்து அதே சைஸ் வேணும்னு சொன்னோம்னா அந்த சைஸ் கொடுப்பாங்க. அதை வந்து கவனமாக வாங்கி மாட்டுங்க. 6 போல்டுமே இதுக்கு வரக்கூடிய 6 போல்டுமே வந்து போல்டை தான் மாற்றிருக்கேன். நம்ம அந்த போல்டு டைட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரே சைடாக ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. எப்போவுமே கிராஸ் டு கிராஸ் வந்து லெவல் டைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக லெவல் கிராஸ் டு கிராஸு லெவல் டைட்டு ஃபுல்லாக எல்லா போல்டுமே பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கேஸ் வந்து அழகாக சாஃப்டாக போய் நார்மலாக உட்காரும். ஏன்னா அந்த கிராங்க் சாஃப்ட் வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம டைட் பண்ணுறோங்கிற பேரில் ஒன் சைடாகவும் இருக்கக்கூடாது. பட்டன் தெரிச்சிடும் அலுமினியம் பாடிங்கிறனால. எல்லா போல்டையும் 8D பாக்ஸை போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான்.
ஓகே, எல்லா போல்டையும் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா கனெக்ட் ஆடு வந்து 2 சைட்லேயும் சென்டரில் இருக்கான்னு பார்க்கணும். லைட்டாக அந்த சைடு வந்து ஒதுங்கியிருக்கு, இப்போ ஃப்ரீயாக இருக்குது. நம்ம சென்டரை கம்பல்சரி கவனிச்சே ஆகணும். ஓகே, இப்போ என்னென்னா கேஸ் வந்து நம்ம போல்டில் தான் டைட் பண்ணோம். கேஸ் வந்து மட்டை இருக்கல, கட்டி வச்சு சுற்றிலாம் தட்டி விட்டு மறுபடியும் வந்து 8D பாக்ஸை போட்டு ஃபுல் டைட் செக்அப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்னென்னா மறுபடியும் கனெக்ட் ஆடை வந்து செக்அப் பண்ணணும், 2 சைடும் ஈவனாக இருக்கான்னு. நம்ம அதை செக்அப் பண்ணாமல் மாற்றோங்கிற பட்சத்தில் பிஸ்டன் வந்து ஒன் சைடாக தெரியும், சீக்கிரம் இன்ஜின் சீஸ் ஆகும், சிலங்கிற சவுண்ட் வந்து அப்படியே இருக்கும். அதனால் கனெக்ட் ஆடை சென்டரில் வச்சிங்கன்னா வச்சிங்கனாவே அந்த கனெக்ட் ஆடு ஃப்ரீயாக சுற்றுறதுலே தெரியும் எந்த அளவுக்கு அது கரெக்டாக ஃப்ரீயாக இருக்குது, மட்டம் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போர் பேக்கிங் வந்து 2 பேக்கிங் மாற்றலாம், இல்லை சிங்கிள் பேக்கிங் மாற்றலாம். சப்போஸ் போர் பேக்கிங் வந்து 2 மாற்றுறோம்னா ஹெட்டில் வரக்கூடிய ஹெட்டு பேக்கிங் வந்து 1 வச்சா போதும். இப்போ போரில் 1 பேக்கிங் மாற்றுறோம் அப்படின்னா ஹெட்டில் வந்து 2 பேக்கிங் மேக்ஸிமம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பிஸ்டனுக்கும் அந்த பிஸ்டன் டாப்புக்கும் ஹெட்டோட டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும். பேக்கிங் கம்மியாக இருந்தால் பிஸ்டன் வந்து ப்ளக்கோட கொண்டையெல்லாம் மடக்குன்னு குத்தும், அந்த சவுண்டு வரும். அதே தாண்டி ஓவர் கேப்பாக இருந்தாலும் வண்டி வந்து கொஞ்சம் லேட்டு பிக்கப்பாக போகும், மதம் போகும். நம்ம பிக்கப் சடனாக இருக்கணும்னா போரோட ஹைட்டும் பிஸ்டனோட மட்டமும் ஒரே லெவலில் இருக்கணும். என்னென்னா போர் வந்து கடைஞ்சி வாங்கிட்டு வந்ததில் பார்த்திங்கன்னா ரிங்ஸ் வந்து அவங்களே மாட்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம இருந்தாலும் செக்அப் பண்ணிக்கணும். செக்அப் பண்ணிட்டு நம்ம லாக் வந்து ஒன் சைடு மாட்டிட்டு பிஸ்டன் பின்னு அதை எடுத்துகிட்டு நம்ம பிஸ்டனுக்கு வரக்கூடிய பின் பேரிங் நம்ம ஆயில் போட்டு தான் மாட்டணும். எந்த ஒரு பேரிங்குமே வந்து பேரிங்காக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் ஆயில் தடவி மாட்டணும். அதாவது அம்புக்குறி வந்து கீழே வச்சு தான் மாட்டணும். பிஸ்டன் அம்புக்குறி கீழே வரும், சைலன்சரை பார்த்து இருக்கும். வச்சுட்டு நம்ம இந்த பிஸ்டனோட பின்னை உள்ளே திணிச்சதுக்கப்புறம் அதுக்கு வரக்கூடிய லாக்கை வந்து கரெக்டாக கவனமாக மாட்டணும். சப்போஸ் ஸ்லிப்பாச்சு அப்படின்னா நேராக கண்ணில் வந்து அடிச்சிடும். அப்படியே கண்ணில் அடிச்சிடும். அப்படி இல்லைனா இன்ஜினுக்குள்ளே மறுபடியும் கிராங்குள்ளே விழுந்துடும். அதுக்கு நமக்கு ஒட்டி கிரட்டு வேலையாயிரும். அதனால் கரெக்டாக கவனமாக மாட்டணும். அதேமாரி ரிங்ஸுக்கு வந்து ஆயில் போட்டணும். எப்போவுமே ஆயில் போட்டோம்னா அந்த நம்ம மாட்டையில் ஃப்ரீயாக உள்ளே போகும், நமக்கு வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். போர் மாட்டையில் வந்து ஷேக் பண்ணி மாட்டணும், அப்போ தான் ஈஸியாக போய் உட்காரும். இப்போ போரை உட்கார வச்சிட்டோம். அடுத்து வந்து பிஸ்டன் டாப்பில் வச்சு தான் நம்ம மட்டம் செக்அப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காற்று பின்னு இங்கிட்டு கிளச்சு சைடு வரக்கூடிய காற்று பின்னை வந்து அதில் உட்கார வச்சு அந்த காற்று பின் உட்கார வச்சு ஸ்பேனரை போட்டு சுற்றினோம்னா நமக்கு பிஸ்டன் வந்து டாப் வைக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம கையில் ஆயில் பசை இருக்கிறதுனால வழுக்கும். ஓகே, பிஸ்டன் வந்து டாப்பில் வச்சாச்சு. திரும்ப ஆயிலெலாம் துடைச்சி விட்டு திரும்ப ஒரு திருப்புலையோ இல்லை இது மாதிரி டீ பாக்ஸ் பண்ணாரோ மட்டை இருக்கான்னு வச்சு செக்அப் பண்ணிவிட்டு நமக்கு அதை வரக்கூடிய ஹெட்டு பைக்கிங் வந்து 2 பைக்கிங் மாத்திரம். ஏன்னா போர் பைக்கிங் 1 மாட்டி இருக்கிறதுனால ஹெட்டு பைக்கிங் வந்து 2 வச்சா தான் மட்டம் வருது. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஹெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஹெட்டெல்லாம் நம்ம உட்கார வச்சுட்டு அதுக்கு வரக்கூடிய அந்த பிளேட் வாஷரு, ஸ்ப்ரிங் வாஷரு, 1 போல்டு 4 போல்டில் வந்து 1 போல்டு வந்து ஸ்டெட்டோடு வந்துடுச்சு. மீதி இருக்க 3 போல்டுமே வந்து பிளேட் வாஷர், ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு நம்ம 4 போல்டையும் ஃபுல் டைட் பண்ணிட வேண்டியது. வந்து 11 பெட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணலாம். 11 டீ பாக்ஸ் இருந்தால் டீ பாக்ஸை போட்டு ஈஸியாக டைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 11 பெட்டு, அதுவும் வந்து டைட் பண்ணிடலாம். கிராஸ் டு கிராஸ் வந்து ஃபுல் டைட் பண்ணணும். அதனால் நம்ம படுக்கா எப்போவுமே ஒன் சைடாகவே டைட் ஏற்றக்கூடாது. எந்த போல் டைட் பண்ணாலும் கிராஸ் டு கிராஸ் தான். அதை கவனமாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்தவரையிலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஜின் விலை எவ்வளோ சூப்பராக தெளிவாக உங்களுக்கு காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். இதுவே வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடலை. காரணம் வந்து சரியான வீடியோ செல்ல பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல, இல்லை, அதனால் வீடியோ என்னால் போட முடியல. சரி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க வீடியோ போட சொல்லி. அதுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் மேக்னெட் வர சைடு வரக்கூடிய ஆயில் செல்லு, இன்ஜின் ஆயில் செல்லும் ஒரிஜினல் தான் போட்டிருக்கேன். இந்த ஆயில் செல்லை வந்து மாட்டிக்க வேண்டியதான்.
நம்ம இருக்கிறதுக்கு எல்லாமே புஷ் நான் வச்சுருக்கிறேன். சைடில் ஆயில் சீலில் வந்து சைடு வந்து ஆயில் தடவி நம்ம இருக்கணும்னா ஆயில் சீல் வந்து கரெக்டாக நம்ம மாட்ட ஈஸியாக இருக்கும். அது இருக்குனதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ஆயில் சீல் கழண்டாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு சில்வர் பிளேட் ஒரு வாஷரும் அந்த ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. அதையும் கழுவி வச்சிட்டேன் முன்னாடியே. அதனால் கரெக்டாக அதையும் வச்சு ஃபுல் டைட் பண்ணிட வேண்டியதான். என்னென்னா திருப்பில் லெவல் டைட் பண்ணிட்டு ஸ்டார் பிட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணிடுறது. எந்த காரணத்துக்கு வந்து நம்ம அடுத்து நம்மளாக கழட்டாமல் அதுவாக கழட்டக்கூடாதுங்கிறக்காண்டி அதை ஃபுல் டைட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்னென்னா காயில் பிளேட்டு மேக்னெட் சைடில் வரக்கூடிய காயில் பிளேட்டு. நம்ம இந்த காயிலை வந்து ஏன் தேய்க்கிறோம் அப்படின்னா, துரு எரியுதுன்னா பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்டாட்டிக் காயிலாக இருந்தாலும் சரி, லைட்டிங் காயிலாக இருந்தாலும் சரி. அதனால் அதில் வரக்கூடிய அந்த இரும்பு காயில் சுற்றின பிளேட்டில் வந்து இரும்பை வந்து சுற்றிலும் 4 சைடும் நல்லா தேய்ச்சி விடணும். எம்எர்சிட்டை போட்டோ இல்லை அரத்தை போட்டோ தேய்ச்சி விடலாம். தேய்ச்சி விட்டு நம்ம காயில் பிளேட்டை வந்து கரெக்டாக உட்கார வச்சிடணும். ஓகே, உட்கார வச்சாச்சு. அதுக்கு வரக்கூடிய ஸ்க்ரூ வந்து மெலிசு ஸ்க்ரூ வரும். ஆரன் ஸ்க்ரூ மாரி நைஸான ஸ்க்ரூ வரும். அதை கரெக்டாக நம்ம திருப்பியை போட்டு உட்கார வச்சு டைட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபுல் டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு திருப்பில் வந்து லெவல் டைட் பண்ணிக்கணும். நம்ம பிட்டில் தான் போட்டு ஃபுல் டைட் பண்ணணும்லாம் கிடையாது. திருப்பிலேயே வந்து ஃபுல் டைட் பண்ணலாம். நம்மள்ட்ட இருக்கிறனால சரி, அது வேறு திருப்பிலே வந்து இறுக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுனால இதை ஈஸியாக டைட் பண்ணுறக்காண்டி அதை யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்குங்கிறனால. இல்லாதவங்க திருப்பிலே ஃபுல் டைட் பண்ணுங்க. இப்போ வந்து மேக்னெட்டுக்கு வரக்கூடிய காற்று பின்னை கரெக்டாக உட்கார வைக்கணும். நம்ம காயில் பிளேட்டை உட்கார வச்சிட்டோம். அடுத்து மேக்னெட்டில் வரக்கூடிய காற்று பின்னை உட்கார வைக்கணும். இது வந்து கரெக்டாக ஒரு இதில் பார்த்தீங்கன்னா காற்று பின் லூஸாக இருக்கும், ஒன்றில் டைட்டாக இருக்கும். இது டைட்டாக இருக்கனால லைட்டாக தட்டி விட்டு உட்கார வச்சுருக்கேன். காடி கரெக்டாக உட்காந்துருக்கான்னு செக்அப் பண்ணிக்கணும். எப்போயுமே ஒரு விஷயம் பண்ணையில் அது ஒரு டைமுக்கு 4 டைம் திரும்ப அது பார்த்து கவனமாக செய்யணும். இன்ஜினாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி கவனமாக செய்யுங்க. இப்போ அந்த மேக்னெட்டை மாட்டிட்டு அதில் வரக்கூடிய பிளேட் வாசர் ஸ்ப்ரிங் வாசரை போட்டு 17 பிட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணணும். அந்த மேக்னெட் வந்து சுத்தாமல் இருக்கிறக்காண்டி கவுட்டப்பில் 2 இருக்குது. இந்த கவுட்டப்பில் போட்டு ஃபுல் டைட் பண்ணுறேன். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஓகே, சுற்றி பார்த்தா ஃப்ரீயாக இருக்குது நமக்கு. இப்போ அடுத்து வந்து என்னென்னா கிளச்சு சைடு வரக்கூடிய ஆயில் சீலை வந்து மாட்டிடலாம். அந்த சைடில் வரக்கூடிய ஆயில் சீல் வந்தாலும் அதில் வந்து நம்ம ஆயில் சீலோட அவுட்டரில் வந்து நம்ம எப்போதுமே ஆயிலோ இல்லை கிரீஸோ தடவிக்கிறோம். நம்ம ஈஸியாக விரல்லே அமுத்தி உட்கார வச்சிடணும். உட்கார வச்சாச்சு. அதுக்கு அந்த ஆயில் சீலுக்கு வரக்கூடிய பிளேட்டு வாஷரு அதில் வரக்கூடிய ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். இதுவும் அதேமாரியே தான் திருப்பியை போட்டு ஃபுல் டைட் பண்ண வேண்டியதான். வந்துட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் மிக கவனமாக செய்யுங்க, அசால்ட்டாக செய்யாதீங்க. இப்போ நாங்கள் இதுமாரி வீடியோ போடுறதுனால என்னென்னா, ஒரு வேலை இன்ஜின் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் மெனக்கடுறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு சொல்லி புரிய வைக்கிறதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. அதை தாண்டி புதுசாக கற்றுக்கக்கூடியவங்களும் இதை பார்த்து கற்றுக்குவாங்க. இந்த காரணத்துக்காண்டி தான் அந்த வீடியோ போடுறோம். இதில் வந்து கிளச்சு இன்னஸ்பிரைடு சாப்பிட்டு மாட்டியாச்சு. அடுத்து பெல்லு உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இரும்பு வாசரு, அதுக்கு முன்னாடி கிளச்சு பெல்லு, அதுக்கப்புறம் ஒரு இரும்பு வாசரு, அதுக்கப்புறம் வந்து கிளச்சு ஷூ மாட்டணும். இந்த ஷூ உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வாசரும்பாங்க. மில்லிங் நட்டு டைட் பண்ணுறதுக்கு போல் இந்த பூ வாசரை வச்சு அதுக்கப்புறம் தான் கிக்கர் மில்லிங்கில் வரக்கூடிய நட்டை டைட் பண்ணணும். சில பேர் அந்த பூ வாசர் இல்லைங்கிற போல வெறும் நெய்ஸ் வாசரும் போட்டிருப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கனம் தான் நம்மளுக்கு நெய்ஸ் வாசராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பூ வாசராக இருக்கணும். அவ்வளோதான். போட்டு நம்ம ஃபுல் டைட் வந்து பண்ணிடலாம். இப்போ மேக்னெட் சைடு வந்து கவட்டப்பிளர் போட்டு பிடிச்சிட்டு இங்கிட்டு வந்து
22 ரிங்ஸை போட்டு ஃபுல் டைட் பண்ணுறேன். கவனமாக டைட் பண்ணுங்கள். செல்ஃப் ஆச்சுன்னா நம்ம காயம் படும். ஓகே, மாட்டிட்டு சுற்றி பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம அந்த கிளச்சு கேஸில் சுற்றிலாம் நல்லா தொடச்சி விட்டு அதுக்கு வரக்கூடிய அந்த புஷ்ஷு கிளச்சு கேஸ் வந்து மொட்டமாக வைக்கிறதுக்கு புஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த புஷ்ஷை மாற்றியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் நம்ம கிளச்சு பேக்கிங்கு அதுக்கு தனியாக ஒரு வேறு பேஸ்ட், இந்த வெள்ளை பேஸ்ட் வரும். அதுக்கும் பேஸ்ட்டை போட்டு தான் மாட்டுறேன். ஏன்னா ஆயில் லீக்கேஜ் வந்து எந்த இடத்துலையும் எங்கேயும் எப்பவும் இருக்கக்கூடாது. நம்மளாம் கலெக்டர் வரணும், ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நம்ம அந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட் வந்து நம்ம விரலில் தடவியும் தொட்டு தடவலாம், இதுமாரி நம்ம தடவலாம். நம்ம இதுமாரி நேராக பேக்கிங்லேயே தடவுறத விட விரலில் தொட்டு தடவுறது தான் எல்லா சைடுமே ஒரே மொத்தமாக தரும். ஓகே, பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கிக்கரோட கேஸை வந்து மாற்றுவோம், கிளச்சு கேஸை. ஓகே, மொத்தமாக வந்து உட்காந்ததுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய போல்டு எல்லா போல்டையும் போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து போல்டு டைப் இருக்குது, டிடி பாக்ஸை வந்து டைப் பண்ணுற மாதிரி. சரி, இப்போ நம்ம இப்போ மேக்ஸிமம் இங்கிட்ட அவுட்ரோர் தானே இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போக்கி இந்த டைம் வந்து நான் வாங்கலை. அடுத்து சரி கிளச்சு பிரிக்கலை மாற்றிக்கலான்ட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளச்சு கேஸுக்கு வரக்கூடிய ஸ்க்ரூவையும் எடுத்து கொண்டு போய் நீங்கள் கொடுத்து கடையில் கொடுத்து அதுலேயும் போல்டு டைப்பாக கிளச்சு ஸ்பெண்டருக்கு வரக்கூடிய கிளச்சு கேஸில் வரக்கூடிய போல்டு வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு அதை நீங்கள் பழசை கொண்டு போய் கொடுத்து அதே இடத்துக்கு போல்டை வாங்கி போல்டு டைப்பாக முடிஞ்ச அளவுக்கு இல்லை மாற்றிக்கங்க. ரெண்டு மாடலுமே எப்படின்னு தெரியணுங்கிறக்கான தான் அதில் போல்டும் இதில் ஸ்க்ரூவும் போட்டிருக்கு. அதுவும் ஸ்க்ரூ போடல வந்து ஃபுல் டைட் பண்ணணும். நல்லா எல்லா போல்டையும் ஃபுல் டைட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, கிக்கரை வந்து அடித்து பார்க்கணும் ஃப்ரீயாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு. கிக்கர் கரெக்டாக இருக்குது. உள்ள தூசு வந்துடாமல் இருக்கிறது ஆயில் நட்டு மேலே உள்ள போட்டாச்சு. அந்த சின்ன பல்லு ஆயில் சிலையும் வந்து தூசு போடுறோம். மேக்ஸிமம் என்னென்னா நான் இன்ஜின் பிரச்சனாவே கிளச்சு பெல்லு ஷூவெல்லாம் மாற்றுவேன். இது ஆல்ரெடி ஏற்கனவே வேலை பார்த்துருந்துருக்காங்க. அதனால் வந்து கிளச்சு பெல்லு ஷூவு இந்த சின்ன பல்லு சாப்பிட்டு அதெல்லாம் வந்து பழசு தான் போட்டிருக்கு. நல்லா இருக்கிறத மாற்ற வேணாமே அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகே, சின்னப்பல் ஆயில் சில மாற்றினதுக்கப்புறம் அதில் வந்து மெலிசு ஓரிங் 2 ஓரிங்கை போட்டு அதுக்கு மேலே 4 பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸை வந்து மாட்டிட வேண்டியதான். டைட் பண்ணியாச்சு, புஷ்ஷை வந்து மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய அந்த சின்ன பல்லு வாசரு, அதில் வரக்கூடிய நட்டு அதெல்லாம் வந்து மாட்டிட வேண்டியதான். சின்ன பல்லு நட்டு வந்து இன்ஜினில் நம்ம பெட்டில் ஏற்றிட்டு, ஏன்னா நம்ம இன்னும் செயின்லாம் உட்கார வைக்கணும். செயின்லாம் உட்கார வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா ஃபுல்லாக முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஜின் வந்து வண்டியோட பெட்டில் ஏற்றணும். தூக்கி உட்கார வச்சாச்சு. அதுக்கு வரக்கூடிய போல்டு, இன்ஜின் பெட்டு போல்டு வந்து 3 போல்டு இருக்குது. இந்த 3 போல்டையும் கரெக்டாக நம்ம மாட்டினதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து ஃபுல் டைட் பண்ணணும். போல்டு 3 போல்ட்டுமே உள்ளே உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து 12 டி பாக்ஸை போட்டு டைட் பண்ணுறேன். அந்த சைடு வந்து 13 ஸ்பானர் போட்டு பிடிச்சிருக்கேன். நம்ம டி பாக்ஸை பொறுத்தவரைக்கும் என்னென்னா நம்ம லெவல் டைட் தான் பண்ண முடியும். நமக்கு டைட் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் அந்த டி பாக்ஸு லெவல் டைட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணணும். பெட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணணும். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செயினை மாட்டிடலாம். செயினை மாட்டியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் கழட்டுறதுக்கு சின்ன பல்லு செயின் டைட் பண்ணுறதுக்கு வந்து சின்ன பல்லுக்கு புல்லர் இருக்குது. புல்லர் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த கிளச்சு கேஸில் வரக்கூடிய 10M நட்டு, டியூப் நட்டு வரும். அந்த நட்டை வந்து செயினில் சின்ன பல்ல அடியில் கொடுத்து
தேக்க விட்டு டைட் பண்ணோம்னா டைட் பண்ணிடலாம். தட்டியெல்லாம் டைட் பண்ணக்கூடாது, வலுவை போட்டு லெவல் டைட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் அந்த டீப் நட்டை வந்து 2 டீப் நட்டையுமே வந்து இந்த கிளச்சு கேஸில் வாசரை போட்டு ஃபுல் டைட் பண்ணி வரும். இதில் வந்து பொல்யூஷன் பம்பு கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். அதனால் பொல்யூஷன் பம்பை கரெக்டாக உட்கார வச்சுட்டு அதையும் மாற்றிடணும். இந்த பொல்யூஷன் பம்பு இருக்கிற இன்ஜினாக இருந்தாலும் சரி, இல்லாத இன்ஜினாக இருந்தாலும் சரி, நம்ம வேலை பார்த்தது தான் மெத்தடு. இப்படி தான் பண்ணணும். இன்ஜின் பிரிக்கிறது, திரும்ப மாட்டுறது, இந்த மெத்தடில் தான் பண்ணணும். ஓகே, நம்மளாம் மாட்டியாச்சு. இது என்னென்னா 10M அலுமினிய வாசர், 10M அலுமினிய வாசரும் 13 அலுமினிய வாசரும் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம ஆயில் போல்ட் வந்து ஆயில் போல்ட் வந்து அடியில் கழட்டி இருக்கிறது வந்து 13M அலுமினிய வாசரு. அந்த போல்டில் வந்து 13 அலுமினிய வாசரை போட்ட வேண்டியதான். இந்த சைடில் வந்து ஆயில் லெவல் பார்க்குறதுக்கு வந்து 10M போல்டு, அதில் வரக்கூடிய அலுமினிய வாசரை வந்து போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம ஃபைபர் வாசருங்கிற டைட் பண்ணலே வச்சுக்கோம். அலுமினிய வாசர் வந்து நம்ம ஃபுல் டைட் பண்ணாலும் அப்படியே இருக்கும். அதுக்காண்டி அலுமினிய வாசரு. இதை வந்து ஆயில் வந்து இதுக்கு 350 ml ஆயிலு. அந்த 350 ஆயில் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த 350 ml ஆயிலு இது ஊற்ற ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஆயிலை இதில் ஊற்றுறேன். ஆயிலை ஊற்றிட்டு திரும்ப லெவல் போல்டை கழிட்டு ஆயில் வருதான்னு செக்அப் பண்ணிக்கணும். ஆயில் வருது, அதனால் லெவல் ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்து டாப் நட்டை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட வேண்டியதான். 350 ml கரெக்டாக அக்யூரேட்டாக 350 தான் ஊற்றணும். இல்லை, ஒரு 20 ml 30 ml சேர்த்து ஊற்றணும். அது தப்பு இல்லை. ஊற்றினதுக்கப்புறம் திரும்ப அந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட்டில் வரக்கூடிய நட்டு கலண்டாமல் இருக்கிறதுக்கு அந்த வாசை வந்து நட்டோட சேர்த்து நசுக்கி விடணும். நசுக்கி விட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம பவர் காயில் வந்து மாற்றிடலாம். பவர் காயில் மாட்டிட்டோம்னா நமக்கு இந்த சைடு வந்து ஓரம் வரைக்கும் வேலை முடிஞ்சிடும். நம்ம அந்த ஓரத்தில் ரைட் சைடில் வந்து கார்பெட்டர் அதெல்லாம் மாட்டணும். அதனால் அந்த சைடு போடலாம். இந்த சைடு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஓகே, மேக்னெட்டை வந்து ஒயர் வந்து லைனை கரெக்டாக கொடுக்கணும். சிவப்பு ஒயிட்டு லைனை கொடுத்தாச்சு. திரும்ப நம்ம இதுலேயும் வந்து நம்ம ஸ்டார்டர் ப்ளே போட்டு டைட் பண்ணலாம், போல்டை போட்டு டைட் பண்ணலாம். இதுலேயும் வந்து ஸ்டார்டர் ப்ளே தான் நான் போடுறேன். அதெல்லாம் வாங்கலை, போல்டு வாங்கணும்னு நினச்சேன், ஜாமான் போகிறப்ப மறந்துட்டேன். ஓகே, கரண்ட் வருதான்னு செக்அப் பண்ணிக்கிறோம். கரண்ட்லாம் வருது. இதில் வந்து சாவி போட்டு பார்க்காம செக்அப் பண்ணியிருப்பேன். இதில் சாவி வந்து இல்லை. இந்த வண்டிக்கு ஆல்ரெடி சாவி மிஸ் ஆகிடுச்சு. சாவி ஆன்லேயே இருந்ததுனால சாவி நான் ஆன் பண்ணல. ப்ளக்காக மாட்டியாச்சு. ப்ளக்கு பூஸ் தான் போட்டிருக்கேன். ப்ளக்கு பூஸை போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா செயின் லூஸாக இருக்கும். இவ்வளோ வேலை பார்க்குறோம். செயினை கொஞ்சம் அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். நம்ம 2 சைடும் அட்ஜஸ்ட் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும்னா. இது ஒரு சைடு ஏன் பண்ணுறோன்னா லைட்டாக நார்மலாக தான் லூஸ் இருக்குது, ஓவர் லூஸ் இல்லை. அதனால் வந்து டைட் பண்ணி ஒரு சைடு மட்டும் லூஸ் பண்ணி டைட் பண்ணுறோம். அதிகமாக டைட் பண்ணலாம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு 2 சைடு எவ்வளோ மார்க் போட்டிருக்கோம், அந்த கோடை பார்த்துக்கோங்க. செயின் வேலை முடிஞ்சு. இப்போ அடுத்து வந்து எங்கிட்ட வந்து என்னென்னா கார்பெட்டர் வந்து மாட்ட போகிறோம். கார்பெட்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி ரெக்டிஃபயர் அதுக்கு வரக்கூடிய லைன்லாம் கரெக்டாக கொடுத்து அதில் வரக்கூடிய அந்த எர்த்து போல்டெல்லாம் கொடுத்து 10 டி பாக்ஸ் போட்டு ஃபுல் டைட் பண்ணிட வேண்டியது. இதில் வந்து போல்டு தான் வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்கி வால்வை மாட்டி வால்வு மாட்டுறதுக்கு முன்னாடி வால்வெலாம் புதுசு போட்டுருங்க. இன்ஜின் பிரித்தாலே வால்வு புதுசு போட்டுருங்க. அதில் வந்து பேக்கிங் உள் சைடு ஒன்று வெளி சைடு ஒன்று பேக்கிங்கு லாஞ்ச் வச்சு எல்கி ஸ்க்ரூ கூட ஃபுல் டைட் பண்ணிட வேண்டியதான். நம்ம பண்ணதுக்கப்புறம் கார்பெட்டரை வந்து மாட்டிட வேண்டியதான். கார்பெட்டரும் ஆல்ரெடி முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சு போட்டு ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஸ்லேடை டைட் பண்ணியாச்சு. சோக்கு போல்டையும் கேபிளையும் டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணி உள்ளே மாட்டிட்டு நம்ம சோக்கு கரெக்டாக இருக்கா, ஆக்சிலரி கேபிள் கரெக்டாக இருக்காங்கிறத செக்அப் பண்ணணும். செக்அப் பண்ணிட்டு நம்ம 8 டி பாக்ஸை கூட ஃபுல் டைட் பண்ணிட்டு பெட்ரோல் டீப்பாக மாட்டிட வேண்டியதான். ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஹோஸ் லப்பரு அதை மாட்டிட வேண்டியதான். ஓகே, இதில் வந்து ஏர் ஃபில்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அதே தான் ஏர் ஃபில்டரையும் வந்து கழட்டி க்ளீன் பண்ணி உள்ள பஞ்சு வந்து சுமாராக இருந்துச்சு. அதனால் ஏர் ஃபில்ட்ரு பஞ்சையும் மாற்றிட்டேன்.
ஏன்னா நம்ம மனுஷனுக்கு எப்படி நுரையீரல் ரொம்ப முக்கியமோ அதுமாரி வண்டிக்கு வந்து இந்த ஏர் ஃபில்ட்ரு வழியாக தான் பெட்ரோலும் காற்றும் சேர்ந்து ஏர் ஃபில்ட்ரு வழியாக காற்று கார்பெட்டருக்கு போய் கார்பெட்டர்லேருந்து பெட்ரோலும் காற்றும் சேர்ந்து இன்ஜினுக்குள்ளே போகுது. அதனால் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. சைலன்சர் இல்லாமல் கரெக்டாக இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மேலே வந்து நம்ம என்னென்னா மேக்னெட்டில் வரக்கூடிய அந்த ஃபேனு கவரு அதை மாட்டிட வேண்டியதான். அதை மாட்டிட்டு திரும்ப நம்ம அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ரெஸ்ட்லாம் மாட்டணும். இது நார்மலாக சென்ட்ரலாக நம்ம செய்கிறதான். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து தெளிவாக விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மேக்னெட்டு கவரை வச்சு அதில் வந்து 4 போல்ட் வரும். 4 போல்ட்டையும் வந்து போட்டு ஃபுல் டைட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபுட் ரெஸ்ட்டு. அதுக்கு வந்து 13 சைஸ் போல்ட்டு 39 போல்ட்டு 4 போல்ட்டு வரும். அந்த 4 போல்ட்டையும் போட்டு ஃபுல் டைட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. 4 போல்ட்டையும் ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சைலன்சர் மாட்டிட வேண்டியதான். சைலன்சர் வரக்கூடிய பேக்கிங்கு. சைலன்சர் பேக்கிங் வந்து 2 போல்டும் வைக்கலாம். இது 2 பேக்கிங் வைக்கலாம், இல்லை 3 பேக்கிங் வைக்கலாம். போல்டோட ஸ்டெட்டு சைலன்சரோட ஸ்டெட்டை பொறுத்து நம்ம 2ஆ 3ஆங்கிறது நம்மளாக பார்த்து பண்ணுறோம். ஓகே, அது சைலன்சருக்கு வரக்கூடிய 39 நட்டு 2 15 சைஸு போல்ட் 1 போட்டு பண்ணிடலாங்க. ஓகே, ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டோம். வண்டி கரெக்டாக இருக்குது. நம்ம இன்ஜின் வந்து எப்படி கழட்டுறது மாட்டுறதுங்கிறத அந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைவுகள் எதுவாக இருந்தாலும் தாராளம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.